கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் வர்க்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நின்றவன் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நின்றவன் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களுடைய பட்டியல் நீளமானது. அல்லாஹ் அவர்களை பற்றி திருமறையில் கூறுகிற பொழுது வமின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக், அவர்களில் பல பேருடைய வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், ஒரு சிலருடைய வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லவில்லை. எனவே யாரை பற்றி சொல்லி இருக்கிறோமோ, எந்த விஷயத்தை பற்றி நபிமார்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பேசப்பட்டிருக்கிறதோ, திருக்குர்ஆனின் வாயிலாக ஹதீஸின் வாயிலாக பேசப்பட்டிருக்கிறதோ, அவற்றில் உள்ள நல்ல செய்திகளை நீங்கள் எடுத்து படிப்பினையாக்கிக் கொள்ளுங்கள் என்கிற ரீதியில அல்லாஹ் மேற்கண்ட வசனத்தில் இந்த விஷயத்தை சொல்லுவான். ரசூல்மார்களில் முதன்மையானவராக ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்மார்களில் முதல் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் ரசூல்மார்களுக்கான தேவை இல்லை, நபிமார்களுக்கான தேவை இல்லை. காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிவந்தவர்கள் எல்லாம் ஆரம்ப தன்னுடைய உடை, இருப்பிடம் இவற்றில் தான் கவனம் செலுத்தினார்கள். நாட்கள் செல்ல செல்ல சன்னம் சன்னமாக இறை நிராகரிப்பு என்று ஷிர்கினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிற பொழுதுதான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிற பொழுது முஹம்மது நபி என்று சொல்லுகிறோம், அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறோம். இந்த இரண்டும் ஒரே வாக்கியத்தை, ஒரே அர்த்தத்தை போதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக இறை தூதர்கள் 2 விதமாக இருப்பார்கள். ஒன்று நபிமார்கள், இன்னொன்று ரசூல்மார்கள். நபிமார்கள் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது, ஏற்கனவே அனுப்பப்பட்ட ஒரு ரசூலினுடைய வேதத்தை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அவர்களுக்கு புதிதாக வேதம் இருக்காது, முந்தைய வேதத்தையே அவர்கள் பேசுவார்கள். புதிய நடைமுறை எதுவும் இருக்காது. இவர்கள் தான் நபிமார்கள். அதாவது வேதம் கொடுக்கப்படாதவர்களை நபிமார்கள் என்று சொல்லுவோம். ரசூல்மார்கள் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது, அவர்களுக்கு புதிதாக வேதம் வழங்கப்பட்டிருக்கும், புதிதான நடைமுறை வழங்கப்பட்டிருக்கும். அந்த வேதத்தை அவர்கள் பெற்று மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள், வாழ்ந்து காட்டுவார்கள். இவர்கள் தான் ரசூல்மார்கள். நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த பட்டியலில் தான் முதலாக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களிலேயே ரசூல்மார்களிலேயே மிக நீண்ட ஆயுள் கொண்டவர்களில் ஒருவராக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக திருக்குர்ஆனில் நேரடியாகவே இந்த வயதை பதிவு செய்திருக்கிறார். வேறு எந்த நபிமார்கள் குறித்தும் நேரடியாக வயது பெரிய அளவில் பேசப்பட்டதாக தெரியவில்லை. 950 வருஷம் இந்த மண்ணில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்களுக்கு நல்ல செய்திகளை, வேதத்தை, அல்லாஹ்வுடைய நடைமுறையை எடுத்து சொன்னார்கள். மிக குறிப்பாக இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள், ஷிர்கினுடைய வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடாதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்கிற செய்தியை தொடர்ந்து பேசினார்கள். 950 வருடம் பேசினார்கள். வெறுமனே
80 நபர்கள் மட்டுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். மிக நீண்ட நெடிய உழைப்புக்கு பின்பாகவும் கூட அவர்களுக்கு வெறும் 80 நபர்கள் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். இதுல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஈமான் கொள்ளவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் ஈமான் கொள்ளவில்லை. குர்ஆன்ல இந்த 2 நபர்கள் குறித்தும் நேரடியாக பேசப்பட்டிருக்கிறது. சூரா தஹரீமினுடைய இறுதி கட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவான், லரபல்லாஹு மஸலன், ஒரு பெண்ணுக்கு உதாரணம் யாருக்கு, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, காஃபிராக விட்ட ஒரு பெண்மணிக்கு உதாரணம் யார் என்று சொன்னால் இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி காபிரான பெண்ணுக்கு ஒரு உதாரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நபியை திருமணம் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய அந்த பாக்கியத்தை வழங்கவில்லை, ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை. அதே போல குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். அவருக்கும் அல்லாஹ் நேர்வழியை நசீபாக்கவில்லை. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் படிப்பனையாக சொல்லுகிற பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவிக்கு கிடைக்காத நேர்வழியை, ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனுக்கு கிடைத்து விடாத ஒரு ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில இந்த வரலாறை நாம் அணுக வேண்டும். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கூட்டத்தினர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா அல் ஹூதினுடைய 25, 26 வசனங்களில் பதிவு செய்வான். அல்லாஹ் சொல்லுவான், அந்த கூட்டத்தினர்கள் சொன்னதாக, கூட்டத்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொன்னாங்க, வமா நராக்க தபஅக இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ரஇ, அதாவது உங்களை பின்பற்றக்கூடிய அந்த கூட்டத்தினர்களை நாம் அராதிலுனா, அந்த ஊரில் ஆக தாழ்ந்தவர்களாக, கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களாகவே தவிரவும், அதே போல பாதியர் ரஇ, சரியான சீரிய சிந்தனை இல்லாத, அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த 80 பேர் தான் முஸ்லிமானாங்கன்னு சொன்னோம். அந்த 80 பேரையும் அந்த ஊர் மக்கள் எப்படி பார்த்தார்கள்னா ரொம்ப கேவலமானவர்களாக பார்த்தார்கள். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, பாதியர் ரஇ, சிந்தனை இல்லாதவர்களாக, ரொம்ப மட்டமானவர்களாக பார்த்தோம், எனவே நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த ஆயத்தும் இந்த வரலாறும் இந்த இடத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, யாரையும் அவ்வளவு எளிதாக சாதாரணமானவர்களாக கணித்து விடக்கூடாது. உருவ அமைப்பை வைத்தோ அல்லது அவர்களுடைய பேச்சை வைத்தோ வழக்கை வைத்தோ நாம் யாரையும் சாதாரணமானவர்களாக கணித்து விடக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் முஃமின்களையும் பார்த்ததை போல. எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் தான் அவருடைய உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கிறது. ஒரு நபருடைய அமலினுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மக்பூலியத்து தான் ஒரு மனிதனுடைய உயர்வை தருகிறது என்கிற பல்வேறு விதமான சிந்தனையும் படிப்பினையும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாடமாக சொல்லித் தருகிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துனியாவில் ஆகப்பெரும் செல்வமாக ஈமானை நமக்கு தந்திருக்கிறான். அந்த ஈமானை வாழும் காலங்களில் பாதுகாத்து வாழக்கூடிய நல்ல மக்களாகவும், மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.